எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் சதயம் 2026 குரு பயிற்சி பலன்கள். கும்பம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? இதனால் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தற்போது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உச்சபலம் பெற போறார். 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகத்துல குரு உச்சபலம் பெறது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்க. சரிங்களா? முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில 5 ஒரு முக்கியமான மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். உச்ச குரு 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ஒரு சேர பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பயணங்கள் அதிகரிக்கும். அடுத்த ஒரு ஓராண்டுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து அடுத்த ஜூன் மாசம் வரைக்கும் வச்சுக்கோங்க. 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான பயணங்களை கண்டிப்பா நீங்க மேற்கொள்வீங்க. சரிங்களா? குறிப்பா வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். யாரெல்லாம் வந்து வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணலான்னு இருக்கீங்களோ, அல்லது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் அந்த விசா ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில நிச்சயமா உங்களால ட்ரை பண்ணா போக முடியும். 2வது, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். பொதுவா 6ஆம் இடத்துல குரு வலுக்கும்போது நல்ல விஷயமும் இருக்குங்க. நல்ல விஷயம்னு பார்க்கும்போது நல்ல உத்தியோகத்த கொடுப்பார். சரிங்களா? 10ஆம் இடத்த பார்ப்பார். 6ல இருந்து உச்சம் பெற்று 10ஆம் இடத்த பார்க்கறனால யாருக்கெல்லாம் ஒரு நிலையான ஒரு உத்தியோகம் இல்லாம இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிடைச்ச வேலைய பார்த்துக்கிட்டு, இஷ்டப்பட்ட வேலைய விட்டுட்டு கிடைச்ச வேலைய பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஒரு தன்மை அப்படின்றது மாறும். வேலை ரீதியா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படும். சரிங்களா? ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படும். சரிங்களா? இதுநாள் வரைக்கும் ஒரு மாரி கசப்போடையும், ஒரு மாரி பிரச்சனையோடையும், ஒரு மாரி சிக்கலோடையும் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வேலை ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல குறையும். அதே மாரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்க்குள்ள ஒரு இடமாற்றம், பணிமாற்றம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி, நீங்க வந்து உத்தியோகத்துக்காக ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்தா, அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். அடுத்து 3வது விஷயம், குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க. குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்த பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள்ல திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். இந்த டிசம்பருக்கு பிறகு தாராளமா எடுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சியினுடைய 2வது பகுதியில திருமணத்துக்கான காலகட்டங்கள் கைகூடி வருது. சரிங்களா? அந்த டைம் அதாவது அது 2026 டிசம்பர்லருந்து 2027 ஏப்ரல் இந்த காலகட்டங்களுக்குள்ள இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அது நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், குடும்பாதிபதி 6ல மறையறார். விரையாதிபதி ராசிக்கு 2ல உட்கறனால, குடும்பம் சார்ந்த வழியாக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் சார்ந்த வழியாக அல்லது உங்களுடைய சொந்த ஃபேமிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் கடன் வாங்குறது அல்லது அவங்களுக்காக ஏதாச்சும் செலவுகள் செய்யறது, அவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு தேவை, ஒரு நீட் இருக்கு, அல்லது படிக்கிறது பசங்களுக்கு படிப்புக்காக ஒரு செலவு வேணும். செலவு பண்ற மாரி இருக்கு. அல்லது வீட்டுக்கு செலவு பண்ற மாரி இருக்கு. அல்லது வீடு வாங்குறது, கட்டுறது, அல்லது நிலம் வாங்குறது, அல்லது லேண்ட் ஏதாச்சும் வாங்குறது, அல்லது ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்காக, குடும்ப தேவைக்காக, குடும்பம் சார்ந்த அமைப்புகளுக்காக இந்த காலகட்டங்கள்ல நீங்க செலவுகள் அதிகமா செய்வீங்க. அல்லது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படும். சரிங்களா? நீங்க எந்த பிரிவா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள்ல குடும்பம் சார்ந்த அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன், தங்கை, சித்தப்பா, சித்தி அந்த மாரி ஏதாச்சும் ஒரு உறவுகள் வழியாக, உறவுகள் சார்ந்த அமைப்புகள் மூலமாக இந்த காலகட்டங்கள்ல ஒரு செலவு, ஒரு கடன் இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. அடுத்து 4வது விஷயம் எப்படி பார்க்கும்போது, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பருக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு வரார். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேது வரார். சரிங்களா? இந்த குரு, கேது சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஞானத்த கொடுக்கும். மறைபொருள் சாஸ்திரத்த உணரக்கூடிய தன்மைய கொடுக்கும்.
மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க, கத்துப்பீங்க. குறிப்பா மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு ரீதியா அந்த ஒரு புரிஞ்சு படிக்கிற தன்மை வந்து தற்போது ஏற்படும். சும்மா மக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்காம, புரிஞ்சு தெளிவா படிப்பாங்க. சரிங்களா? நல்ல அறிவுத்திறன வளர்த்துப்பாங்க. மத்தவங்களுக்கு ரொம்ப கடினமா, கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள இவங்க ஈஸியா கத்துப்பாங்க. சரிங்களா? கும்பம் சதயத்துல பிறந்தவங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல மாற்றங்கள உறுதியா குடுக்குங்க. அதேபோல கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பீரியட்ல முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செலவுகள கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அதேபோல ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி அமர்ந்து குருவினுடைய பார்வையினால வாக்கால் ஜீவனம் செய்றவங்க, பேச்சால் பிழைக்கிறவங்க, குறிப்பா இந்த வக்கீல் சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க, டீச்சிங் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாரி கணக்கு வழக்கு, பேங்க் செக்டார்ல இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மாற்றங்கள மிகைப்படுத்தி குடுக்க போது. அதோடு மட்டும் இல்லாம வருமானம் கண்டிப்பா அதிகரிக்குங்க. சரிங்களா? செலவு பண்ணணும்னா காசு வேணும். காசு இருந்தா தான் செலவு பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கையில காசு அதிகமா புரளும். அதே மாரி செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த பார்த்து செலவு பண்ணுங்க. சிக்கனமா செலவு பண்ணுங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு, அப்புறம் வந்து காசு இல்லாம உட்காராதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தாலும் செலவு அப்படின்றது கண்டிப்பா உண்டுங்க. கும்பம், சதயத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கையில இருந்து காசு கரைஞ்சுகிட்டே இருக்கும். அதனால நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பணத்த செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுங்க. அதாவது தேவையே இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு காசு இருக்கேன்னு சொல்லிட்டு கையில இருந்து காச விட்டுறாதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்ட் அப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.